வெல்கம் டு ஒன் பீஸ் வெல்டும் மம்மே. ஒன் பீஸ்ல ஸ்ட்ரா ஹேட்னாலே அது ஒரு பிராண்டு. இந்த பேரை வந்து சும்மா கிரியேட் பண்ணிருக்க முடியாது. ஒரு ஐலாண்ட்லயும் மொரட்ட சம்பவத்தை பண்ணி தான் இந்த பேரை வந்து அவங்க கிரியேட் பண்ணிருப்பாங்க. இவங்க ஒரு ஐலாண்டுக்கு போறான்னா அங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான எனிமி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு அகேன்ஸ்டா பேட்டில் ஸ்டார்ட் ஆகுறப்போ சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, இந்த க்ரூல இருக்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, செப்பரேட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு அகேன்ஸ்டா நிக்கிறவங்களும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அப்படி என்னதான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எனிமியாவே இருந்தாலும், இவங்க தனியாவே பிரிஞ்சிருந்தாலும், அப்படி இருந்தும் மொரட்ட சம்பவமா அவங்க வந்து நிறைய பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல இந்த மாதிரி இவங்க தனித்தனியாவே பண்ண தரமான சம்பவத்தை தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஹை பாயிண்ட் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. ஜின்பே ஜின்பே வந்து ஃபர்ஸ்ட் எப்போ இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்கன்னா, இம்பல் டவுன்ல தான் வந்து இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. ஏஸை ரெஸ்கியூ பண்றதுக்காக லூஃபிக்கு வந்து இவர் வந்து ஹெல்ப் பண்ணி இருப்பாரு. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பர்சன். இவரோட எய்முமே சூப்பரான ஒன்று. ஃபிஷ்மேன் அதுக்கப்புறமா ஹியூமன், இவங்களுக்கு இடையில இருக்க இந்த ரேசிசம் இருக்கு இல்லையா, இது எப்பவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா அவரோட கோலா இருக்கும். இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சன் பைரேட்ல இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்மம் பைரேட்ல வந்து இருந்திருப்பாரு. பிக்மம்க்கு அகைன்ஸ்டா இவர் பண்ண ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா, அது இப்போ வரைக்கும் ஐகானிக்கா இருக்கு. தரமான முரட்டு சம்பவம் என்னன்னா, பிக்மம் கிட்ட நேராவே போயிட்டு உங்க பைரேட் இருந்து நான் லீவ் ஆக போறேங்கிறத வந்து சொல்லியிருந்திருப்பாரு. அவளுக்கிட்டே இருந்து லீவ் ஆகிறது ஈஸியான ஒண்ணு கிடையாது. ஏன்னா பிக்மம் வந்து என்ன பண்ணுவானா, அவங்களோட லைஃப் வந்து எடுத்துப்பா. ஜின்பே போயிட்டு பிக்மம்க்கு நேராவே சொல்லுவாரு, நான் வந்து உங்கள்ட்ட இருந்து லீவ் ஆகி ஷாஹெட் பைரேட் குரூல வந்து ஜாயின் பண்ண போறேன். நெக்ஸ்ட் பைரேட் கிங் வந்து லூஃபி தான் ஆக போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லுவாரு. இதை கேட்ட பிக்மம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே நீ போறனா போய்க்கோ, அப்போ நான் உன்னோட லைஃப் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஜின்பேயும் ஓகேன்னு சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்திருப்போம், பிக்மம் வந்து அவங்க பையனோட லைஃபையே வந்து அவங்க எடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஜின்பேவோடதையும் எடுக்க போறா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இருந்தப்பதான் ஜின்பே வந்து மொரட்டா ஒன்று பண்ணிருப்பாரு. பிக்மமுக்கு நேரா கண்ணுல ஒரு சொட்டு பயம் இல்லாம ரொம்ப தைரியமாவே நிப்பாரு. இவளோட டெவில் ஃப்ரூட்டோட பவர் வந்து எனிமி மேல யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இவளை பார்த்து பயப்படணும். பட் ஜின்பே பயந்திருக்க மாட்டார் இல்லையா, அதனால அவரோட லைஃபை வந்து இவளால எடுத்திருக்க முடியாது. செம்மகத்தா பிக்மமுக்கு முன்னாடியே நான் லீவ் ஆகிறேன்னு சொல்லிட்டு நின்ன மொமெண்ட் தான் தரமான மொமெண்ட். ப்ரூக் வந்து ஸ்ட்ராஹெட் பைரேட்லயே ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர். ப்ரூக்கோட எய்முமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ ஸ்ட்ராஹெட்ல ரொம்ப லேட்டா தான் வந்து ஜாயின் பண்ணியிருந்திருப்பான். ஜாயின் பண்ணி அடுத்த ஆர்க்லயே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் செப்பரேட் பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி வேற ஒரு பைரேட் குரூப்ல வந்திருப்பான். ஸோ ஆல்ரெடி இவன் டெத் ஆகி இவனோட டெவில் ஃப்ரூட்னால திரும்ப வந்து ஒரு லைஃப் வந்து கிடைச்சிருந்திருக்கும். ஸோ ப்ரூக்கோட பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா, இது ஐகானிக்கா இருக்கும், செம சூப்பரா இருக்கும். ப்ரூக்கோட ஐகானிக்கான மொமெண்ட்டும் பிக்பமுக்கு அகைன்ஸ்டா பண்ண ஒரு மொமெண்ட் தான். பிக்பமோட கோட்டைக்குள்ளேயே போய் அவளோட ரோட் போன கிளிஃபியை வந்து காப்பி பண்ணி எடுத்துட்டு வரணும். இதுதான் உங்களோட பிளான். ப்ரூக்குமே உள்ள போயிட்டு நிறைய தரமான சம்பவத்தெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். சோல் கிங் அட்டாக்ல வெறித்தனமா உள்ள வந்து போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போதைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம் பிக்மம் வந்து அங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு. பிக்மம் வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ப்ரூக் வந்து கரெக்டா போன கிளிஃபியை காப்பி பண்றதுக்காண்டி உள்ள போவான். அப்போ வந்து பிக்மமும் வந்துருவாங்க. செத்தாண்டயத்தோட ப்ரூக்னு சொல்லிட்டு நம்மளால நினைச்சிட்டு இருப்போம். அப்போ ப்ரூக் என்ன பண்ணிருப்பான்னா, பிக்மமுக்கு அகைன்ஸ்டா இறங்கி தரமான ஒரு சண்டையை போட்டிருப்பான். ப்ரூக்கால பிக்மம் எல்லாம் வின் எல்லாம் பண்ணிருக்க முடியாது. அதுக்கப்புறமா அவங்க டீம் வந்து பிக்மம் இருந்து ரிலீவ் பண்ணிடுவாங்க இல்லையா, எல்லாருமே ஓகே பரவாயில்ல ப்ரூக்காக வந்துட்டானே நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த போன கிளிஃப் இருக்கு இல்லையா, அதை காப்பி பண்ணி அவனுக்குள்ளேயே வச்சிருந்திருப்பான். அது எடுத்த மொமெண்ட் எல்லாம் செம்ம சூப்பரான மொமெண்ட். ஃப்ராங்கி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பண்றப்போ ஸ்ட்ராஹெட்டோட ஃப்ரெண்டா இருக்கும் போதெல்லாம் இன்ட்ரோ பண்ணிருக்க மாட்டாங்க. ஸ்ட்ராஹெட்டோட எனிமியா இருந்தது தான் ஃப்ராங்கி ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வச்சிருந்திருப்பா. ஃப்ராங்கி ஃபேமிலி புஷப்பை போட்டு அடி பழந்திருப்பாங்க. இதனால லூஃபி சும்மா இருப்பானா, லூஃபி ஜோரோ அவங்க எல்லாம் போயிட்டு ஃப்ராங்கி ஃபேமிலியே அடிச்சு வந்து நொறுக்கி இருந்திருப்பாங்க. அப்போதைக்கு தெரியாது ஃப்ராங்கி வந்து ஸ்ட்ராஹெட்டோட ஜாயின் பண்ண போறான்னு சொல்லிட்டு. அவன் ஏன் இப்படி பண்ணா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அதை பார்க்குறப்போ நமக்கு புரிஞ்சுக்க முடியும் ஏன் ஃப்ராங்கி வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஃப்ராங்கி வந்து எப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கவன் தான். அதுலயும் இவனோட மாஸ்டர் வந்து டாம், அவர் ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர். ஃப்ராங்கியோட தரமான மொமெண்ட் எப்பன்னா என்னிஸ் லாபில தான் வந்து பண்ணியிருந்திருப்பான். வேர்ல்ட் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து தேடிட்டு இருப்பாங்க. ப்ளூட்டன் ஏசியன் வெப்பன். ஃப்ராங்கி CP9க்கு முன்னாடியே இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து எரிச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராஹெட்ல ஜாயின் பண்ணியிருப்பான். அதோட 1000 ஜன்னி இருக்கு இல்லையா, அதையுமே பில்ட் பண்ணியிருந்திருப்பான். ராபினும் ஸ்டார்டிங்ல ஸ்ட்ராஹெட்டோட ஒரு ஃப்ரெண்ட்லியான மூவ் எல்லாம் இருந்திருக்காது. ஸ்ட்ராஹெட்டுக்கு அகைன்ஸ்டா எனிமியா தான் வந்து இன்ட்ரோ ஆயிருந்திருப்பா. ஆரபாஸ்டார்ல குரோக்கடைலோட வந்து இருந்திருப்பா. பட் அப்பவே லூஃபிக்கு வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருந்திருப்பா. லூஃபி குரோக்கடைல டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ராபின் வந்து ஸ்ட்ராஹெட்ல வந்து சேர்ந்திருந்திருப்பா. அப்பவும் அவரோட பேக் ஸ்டோரி பத்தி எல்லாம் யாருக்குமே தெரியாது. அவரோட எய்ம் வந்து என்னவா இருக்குன்னா, மறைக்கப்பட்ட வரலாறு இருக்கு இல்லையா, அதை திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவரோட எய்மா இருக்கும். பட் வாட்டர் சவுன் ஆர்க் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் தான் ராபினை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தெரிய வரும். அவளோட பேக் ஸ்டோரி வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஒஹாரா அழிஞ்சதுக்கு அப்புறமா வேர்ல்ட் கவர்மெண்டோட த்ரெட்ல தான் வந்துகிட்டு இருப்பா. ஸோ அவங்களுக்கு எல்லாம் தெரியாம மறைஞ்சு தான் வாழ்ந்துகிட்டு இருப்பா. ஒரு பாயிண்ட்ல வந்து கை விட்டுருவா. ஸோ இதுக்கு
மேல வந்து நம்மளால முடியாது, நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம டெத் ஆயிடலாங்கிற ஒரு முடிவுக்கே வந்து வந்திருந்திருப்பா. பட் ஸ்ட்ராஹெட் வந்து அப்படி விடுவாங்களா? ராபின் எங்க போனாலும் நான் உன்னை சேவ் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேட்டில்ங்கிறத வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. என்னிஸ் லாபி ஆர்க்ல தான் இவங்க பைரேட் குரூ இருக்காங்க இல்லையா, இவளுக்காக எவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, எவ்வளவு பேட்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ பார்த்திருந்திருப்பா. அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுவா, எனக்கு உயிரோட வாழணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லியிருப்பா. இது வந்து ஒரு வீக்கான மொமெண்டா நீங்க நினைக்கலாம். ஆக்சுவலா அப்படி கிடையாது. அவ வந்து அவங்கள ட்ரூவான ஃப்ரெண்ட்ஸா பார்க்கறா. அதுக்கப்புறமா வீக்கா இருக்க டைம்ல ஹெல்ப் கேட்கறது தப்பான ஒண்ணு கிடையாது. ஸோ அது போல்டா ராபின் வந்து சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மொமெண்ட். டோனி சாப்பர் வந்து செம்ம கியூட்டா இருக்கும். சாப்பரோட எய்ம்ங்கிறது என்னன்னா, எந்த ஒரு நோயா இருந்தாலும் நம்ம வந்து கியூர் பண்ணணும், அதுக்கான வேக்சினை வந்து ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சாப்பரோட வந்து எய்மா இருக்கும். சாப்பர் பேட்டில் பண்ணுமானா செம்மையா தரமா பேட்டில் பண்ணும். மாஸ்டர் பாயிண்ட்லாம் போட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஏகப்பட்ட பேட்டில்ங்கிறது வந்து சாப்பர் வந்து பண்ணியிருந்திருக்கு. பட் அதோட ஐகானிக்கான மொமெண்ட்னா ஓனிகாஷிமாரா நடந்தது தான் நான் சொல்லுவேன். குயின் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு டெட்லி வைரஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பான். அங்க நடக்கிற சண்டே எல்லாமே ஒரு கேமா தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த டெட்லி வைரஸ்னால அங்க இருக்க நிறைய பேர் வந்து டெத் ஆகிற சுச்சுவேஷனுக்கு வந்து போயிருப்பாங்க. இது வந்து குயினுக்கு அகைன்ஸ்டா இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவனோட சேர்ந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேட்டில் பண்ணாங்க இல்லையா, அவங்க மேலேயும் அந்த வைரஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அதனால அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்திருக்கும். கொஞ்ச நேரத்தில் வந்து இறந்துருவாங்க. அதுக்குள்ள வந்து ஒரு வேக்சினை வந்து ஃபைண்ட் பண்ணி அவங்கள வந்து சேவ் பண்ணணும். ஸோ அப்படியே போட்ட சுச்சுவேஷன்ல சாப்பர் வந்து அதுக்கான மெடிசனை வந்து ஃபைண்ட் பண்ணியிருந்திருக்கும். ஸோ ஃபைண்ட் பண்ணி அங்க இருக்கவங்களை வந்து சேவ் பண்ணியிருந்திருக்கும். குயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேட்டில் பண்ணாங்க இல்லையா, அவனுங்கெல்லாம் குயினுக்கு அகைன்ஸ்டாவே சாப்பர் டீமோட சேர்ந்து திரும்ப பேட்டில் பண்றதுக்கு வந்து நிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. காட் உசோப்புக்கு காடுங்கிற பேர் எப்போ வந்திருக்கும்னா ட்ரெஸ்ரோசா இருக்குல தான் அந்த பேருங்கிறது வந்து வந்திருக்கும். உசோப்போட எய்மா இருக்குது பிரேவான வாரியர் ஆகணும். பட் உசோப்புக்கு வந்து ஸ்கில் எல்லாம் இருக்கும், ஆனா தைரியம் இருக்கு இல்லையா, அது மட்டும் சுத்தமா இருக்காது. ஏன்னா ஸ்னைப்பரா இருக்கப்போ எவ்வளவு லாங் ரேஞ்சில் இருந்து வேணாலும் உசோப் வந்து தரமா குறிப்பாத்து வந்து அடிச்சிருவான். பட் அது தைரியமா நின்னு பண்ணணும்னு இருக்கு இல்லையா, அங்க மட்டும்தான் உசோப் வந்து லாக் ஆகும். அது ஒரு இடத்துல வந்து பிரேக் பண்றது வந்து நம்ம பார்த்திருக்கலாம். சுகருக்கு அகைன்ஸ்டா உசோப் பண்ணதுதான். அங்க குள்ளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருப்பான்னா, நான் தான் ஹீரோ, நான் எல்லாரையுமே சேவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை விட்டு பில்டப் பண்ணி வச்சிருந்திருப்பான். பட் சுகருக்கு இருக்க பவர் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அவளால ஒருத்தவங்களை டச் பண்ணி டாயா மாத்த முடியும். பட் உசோப் வந்து போய் தானே சொல்லியிருப்பான். அதனால வந்து ஒரு பாயிண்ட்ல அவனுக்கு தைரியமா இருக்காது, ஓடுவான். பட் அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து உசலாண்டுன்னு கத்துனோடனையும் அவன் வந்து இவங்களுக்காண்டி வரணும்னு சொல்லிட்டு வந்திருப்பான். சுகர் வந்து உசோப்புக்குள்ளேயே அந்த கிரிப் மாதிரி இருக்கிறத வந்து போடுவா இல்லையா, அந்த டைம்ல அவன் ஃபேஸ் விகாரமா மாறினதை பார்த்துட்டு அவ வந்து அன்கான்சியஸா போயிருந்திருப்பா. அது மட்டும் கிடையாது, திரும்ப சுகர் கியூர் ஆகி தாயா மாத்துறதுக்கு வந்து ரெடி ஆயிருவா இல்லையா, அப்ப நம்ம காட் உசோப் திரும்ப ஃபைண்ட் பண்ணி பண்ண ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா, அதுவுமே ஒரு தரமான சம்பவம். சாஞ்சி வந்து செம்ம ஸ்டைலா இருப்பான். சாஞ்சிக்கு வந்து நிறைய பேடாஸ் மொமெண்ட் வந்து இருக்கு. நிறைய பேர் வந்து ஓல் கேக் ஆர்க் இருக்கு இல்லையா, அதுல நிறைய நீங்க சொல்லலாம். பட் என்னோட ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது வந்து ஸ்கைபியால நடந்தது தான். எனல் வந்து ஸ்கைபியாவோட காடு. அந்த டைம்ல அவனை பாக்குறப்ப எப்படி அவனை டிஃபீட் பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தோணும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான். ஒரு பாயிண்ட்ல உசோப்பும் நாமியும் வந்து மாட்டி இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு பவர்ஃபுல்லான லைட்னிங் அட்டாக் வந்து உசோப் மேல வந்து யூஸ் பண்ண போவான். அங்கிருந்து உசோப்போட எஸ்கேப் ஆகிறதுக்கு நாமி வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்போ எனல் வந்து பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து யூஸ் பண்ணிடுவான். அப்போ சாஞ்சி இடையில உள்ள வருவான், வந்து உசோப்பை சேவ் பண்ணிட்டு அந்த அட்டாக்கை அவன் வாங்குவான். ஸோ எனல் என்ன நினைச்சிட்டு இருப்பான்னா, இந்த அட்டாக் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக், இத்தோட நாக் அவுட் ஆயிருப்பான், நிக்கவே முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்பதான் சாஞ்சி வந்து அந்த அட்டாக்கை வாங்கிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பான். அது கூட மேட்ரு கிடையாது. அதுக்கப்புறமா எனல் கிட்ட வந்து ஒன்று சொல்லுவான், என்னோட சிகரெட்டை பத்த வச்சதுக்கு நன்றின்னு சொல்லுவான். சாஞ்சி இப்ப சொன்னது இருக்கு இல்லையா, இது வந்து அல்டிமேட்டான ஒண்ணு. நாமியோட ஐகானிக்கான மொமெண்ட் எப்ப நடந்திருக்குன்னா, ஆர்லாங் பைரேட் ஆர்க்ல தான் வந்து அந்த மொமெண்ட் வந்து நடந்திருக்கும். நாமி வந்து ஸ்டார்டிங்லேயே ஸ்ட்ராஹெட்ல வந்து ஜாயின் பண்ணியிருந்திருப்பா, ஆனா கிரீடியா இருப்பா. ஸோ சம்டைம்ஸ் நம்ம அவளை பார்க்குறப்போ நமக்கே மேல கொஞ்சம் கடுப்பா இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் நாமி பின்னாடி இவ்வளவு ஒரு பெயின் இருக்கான்னு சொல்லிட்டு. நாமியோட வில்லேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆர்லாங் பைரேட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. இவ ஏதாவது அவங்களுக்கு அகைன்ஸ்டா பண்ணாங்கன்னா அங்க இருக்கவங்களை வந்து கில் பண்ணிடுவாங்க. நாமிக்கு மேப் வரைகிற ஸ்கில் இருக்கு இல்லையா, அதை வந்து அவனுக்கு வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. பட் ஒரு பாயிண்ட்ல வந்து நாமிக்கு வந்து தெரிஞ்சிடும், நம்மளை யூஸ் தான் பண்ணிக்கிறாங்க, எப்பவுமே நம்ம வில்லேஜ் விட மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து அவளுக்கு தெரிஞ்சிடும். அவளால முடியாதுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு லூஃபி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்பா பாத்தீங்களா, அந்த சீன் வந்து அல்டிமேட்டா இருக்கும். லூஃபி போடுற மியூசிக் அப்படிங்கிற மாதிரி தரமா நடந்து வருவானுங்க. வேற லெவலான ஒரு சீன். நாமி வந்து ஹெல்ப் கேட்டுறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மொமெண்ட். ஜோரோக்கு வந்து எக்கச்சக்க ஐகானிக்கான மொமெண்ட் இருக்கு. தரமான ஏகப்பட்ட சம்பவத்தை வந்து ஜோரோ வந்து பண்ணியிருந்திருப்பான். பட் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஐகானிக்கான மொமெண்ட் இருக்கு. எனக்கு அதான் ஃபேவரட், நத்திங் ஹேப்பன் மொமெண்ட். த்ரில்லர் பார்க்கப்பதான் இந்த மொமெண்ட் வந்து நடந்திருக்கும். த்ரில்லர் பார்க்ல வந்து கூமா இன்ட்ரோ பண்ணிருப்பாங்க இல்லையா, ஆல்ரெடி கெக்கோ மோரியோக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றதே இவங்களுக்கு வந்து ரொம்ப டஃபா இருக்கும். அந்த டைம் பார்த்து கூமா வந்ததுக்கு அப்புறமா இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. லூஃபியுமே வந்து அன்கான்சியஸ்க்கு வந்து போயிருவான். லூஃபியை கேப்சர் பண்றதுக்காண்டி தானே கூமா வந்திருப்பான். பட் கூமாவை அவங்க எல்லாம் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அட்டாக் பண்ணாலும் கூமா வந்து பெருசா அஃபெக்ட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். கேப்டனுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு எல்லாருமே ரெடியா இருப்பாங்க. அப்போதைக்கு கூமா வந்து ஒன்னு சொல்லுவான், லூஃபியோட பெயினை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா நான்
லூஃபியை விட்டுட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி கூமா வந்து சொல்லியிருந்திருப்பாரு. ஜோரோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்திருப்பான். சாஞ்சியுமே அந்த ஸ்டெப் எடுப்பான். கூமா வந்து லூஃபியோட பெயின்லாம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே தனியா எடுத்திருப்பான். ஜோரோ அந்த பெயினை டோட்டலாவே அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பான். அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அந்த பெயின் எல்லாம் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஜோரோவை பார்க்கணுமா, அடிச்சு மூஞ்சி கிஞ்சில இருந்து அப்படியே ரத்தம் அப்படியே ஊத்திட்டு இருக்கும். அப்போ சாஞ்சி ஜோரோவை பார்த்துட்டு கேட்பான் என்ன நடந்ததுன்ட்டு. அப்போ ஜோரோ சொல்லுவான் அல்டிமேட்டா இருக்கும், நத்திங் ஹேப்பன்டும்பான். இது வந்து ரொம்ப ரொம்ப தரமான மொமெண்ட். லூஃபிக்கு வந்து நிறைய சொல்லலாம். லூஃபிக்குமே எக்கச்சக்க மாஸ் மொமெண்ட்ங்கிறது வந்து இருக்கு. ஸோ அதுல வந்து 2 தான் நான் சொல்றேன். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா செலஸ்டியல் டிராகனை பஞ்ச் பண்ணது. அந்த பஞ்ச் எப்படி இருக்கும்னா பாக்குற எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். நம்ம எல்லாருமே அவனை பஞ்ச் பண்றா அப்படின்னு நம்ம கத்திருப்போம். அந்த அளவுக்கு வந்து அந்த செலஸ்டியல் டிராகன் வந்து பண்ணியிருப்பான். செலஸ்டியல் டிராகனை இன்ட்ரோ பண்றப்போ அவங்க எவ்வளவு பெரிய அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லாமே வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அப்படி இருந்தோம் செலஸ்டியல் டிராகனை வந்து லூஃபி வந்து பஞ்ச் பண்ணுவான் பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஐகானிக்கான மொமெண்ட். அதுக்கடுத்து சொல்லணும்னா எனக்கு வந்து கைடோவுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணது. ஸோ ஏன் அதை நான் சொல்லுவேன்னா, வானோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரொம்ப டார்க்காக தான் இருக்கும். என்னடா இந்த கண்ட்ரி இவ்வளோ ஸ்டாக்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே கைடோ மேல வந்து ஒரு கோபமே வரும். ஸோ அதில் 5th கியர் மாறுவான் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த 5th கியர் மாறுறது ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்போம்ல, அது வந்து வேற லெவலில் இருக்கும். அந்த சீன் வந்து எப்பவுமே மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். லூஃபி அப்படின்னாலே வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கியர் 5 வந்து ஞாபகத்துக்கு வரலாம். ஸோ இதுதான் ஸ்ட்ரா ஹார்ட்டோட பெஸ்ட் மூமெண்ட்டாக நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு அப்படி நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.